தமிழ்நாட்டில் நடைபெற்றுக்கின்ற ஒரு மோசமான ஆட்சி, சட்டம் ஒழுங்கு சரியில்லாத ஆட்சி, காவல்துறை தலைமை டிஜிபியை கூட போட முடியாத ஒரு ஆட்சி. இந்த ஆட்சி அகற்றப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு தமிழக மக்கள் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவருடைய அந்த பொதுக்கூட்டத்தில் நான் கூட பேசினேன். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் பேசும்போது இது டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான தேர்தல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நான் சொன்னேன், இல்லை, இது தமிழகத்தில் நடைபெறுகிற ஒரு குடும்ப ஆட்சிக்கும் தமிழக மக்களுக்குமான தேர்தல் அப்படின்னு நான் ஏற்கனவே அதில் பேசியிருக்கேன். அதில் காரணம், இன்றைக்கி விவசாயிகள் கடனெல்லாம் ரத்து பண்ணுவோன்னு சொன்னாங்க. நீங்கள் ஒவ்வொரு விவசாயிகள்ட்டும் போய் கேட்கலாம், எந்த விவசாயியுடைய கடனும் ரத்து பண்ணலை. சட்டம் ஒழுங்கு எங்கேயுமே சரியில்லை. டாஸ்மாக் ஊழல் கிட்டத்தட்ட அது மிகப்பெரிய ஒரு எண்ணிக்கையில் போய் கொண்டிருக்கிறது ஊழல். போதைப் பொருட்கள் எல்லா இடங்களிலும் கஞ்சா, பெத்தமைட்டின் போன்ற போதைப் பொருட்களை போட்டுட்டு 2 வயது சிறுமியை கூட விட்டு வைக்கலை. 2 வயது சிறுமி கூட உடலிலே இரத்த காயத்தோடு பாலியல் வன்கொடுமை. நேற்று முன்தினம் தூத்துக்குடி விளாத்துக்குளத்திலே +2 படிக்கிற மாணவியை அரக்கர்கள் ஒன்று சேர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணி கொலை செய்திருக்கிறார்கள். இது ஏதோ இன்றைக்கோ ஒரு நாள் நடக்கக்கூடிய செய்தி அல்ல. தினம் பத்திரிகையை புரட்டி பார்த்தால் இந்த ஆட்சியினுடைய அவலங்கள், கற்பழிப்புகள், 60 வயது பெண்ணை விட்டு வைக்கிறார்.